சரியா? சொன்னீங்க இல்லையா, விந்தணுக்களை கூட்டு போடுறது. அது எதுங்க? அது வித்து வருமா? வரும். அதாவது ஒருத்தங்க வந்து நல்ல சம்பாத்தியம் பண்ணுறாங்களா இல்லை வறுமையில் வாடுறாங்களா அப்படிங்கிறத அவங்களுடைய கலவியல் திறனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கலவியலில் திறம்பட உள்ளவன் தான் பொருட்களை நுகரணும்னு ஆசைப்படுவான், எல்லாத்தையும் ஆசைப்படுவான். அப்போ எல்லாத்தையும் ஆசைப்படும் பொழுது அதை அடையணுங்கிற திறன் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். நமது வர்ம வைத்தியசாலையின் வர்ம மருத்துவ பயிற்சி வகுப்பில் நிறைவாக பயிற்சிகளை மேற்கொண்டு ஒரு தனி வர்ம மருத்துவராக இன்று சான்றிதழ் பெறும் முத்துக்குமார் அவர்களுக்கு நமது ஆசிரமத்துடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் முத்துக்குமார். நீங்கள் இப்போ 30 நாள் வந்து வர்ம மருத்துவ பயிற்சி எடுத்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஊர், உங்களை பற்றின ஒரு அறிமுகம் சொல்லுங்கள். என் பேர் முத்துக்குமார். நாங்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமங்க. வாழ்த்துக்கள். இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய கால மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் சின்ன சின்ன வயதும் சித்த மருத்துவம் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா. இப்போ அதுக்கு தாத்தா பாட்டி முடிஞ்சு இப்போ அப்பா காலம் வந்து இப்போ வந்து வேற மருத்துவத்தை நாடி போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு இந்த வர்ம வைத்தியம்ங்கிறது நம்ம பண்டைய கால மருத்துவங்கிறது நான் இங்கே வந்து தான் முழுமையான விஷயமா இப்படியெல்லாம் இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் வர்ம வைத்தியம் மூலமா தீர்வு உண்டு அப்படிங்கிறது, அது மருந்தெல்லாம் மருத்துவம் அப்படிங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா தெரிஞ்சது. அந்த மருத்துவத்தை நான் கத்துட்டு நம்ம மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால சேவைகள் செய்யணுங்கிறதா என்னுடைய விருப்பம். இங்க வந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துட்டேங்க. வாழ்த்துக்கள் ஐயா. அப்ப இந்த 30 நாள்ல நீங்க வந்து வர்மத்தை முழுமையா கத்துருக்கிறீங்க, அதோட சேர்த்து யோக பயிற்சி முழுமையா கத்துருப்பீங்க. யோகம், தியானம், இங்க வந்து முழுமையான விஷயங்களா உங்கள் மூலமா நல்ல ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறீங்க ஐயா. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் ஆனா முழுமைப்படுத்தி என்னை ஒரு நல்ல ஒரு வர்ம ஆசான உருவாக்குறதுக்கு தாங்க குருபீடம் மூலமா தாங்கள் மூலமா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்ப நீங்க இதே வர்ம கலையை நீங்க மருத்துவமா நீங்களே அதை தொழில் முறையா செய்யற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஊக்கம், தன்னம்பிக்கை இருக்கா? உறுதியா இருக்குதுங்க ஐயா. நீங்க அந்த அளவுக்கு நீங்க அங்க பயிற்சி கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு தைரியம் எனக்கு இருக்குங்க, கான்பிடன்ஸ் இருக்குங்க. நல்ல விஷயம். நீங்க இந்த 30 நாள் பயிற்சியில எத்தனை பேஷண்ட்டை நீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க? ஒரு 30 பேர்த்துக்கு மேல நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்படிங்கிற ஒரு உடம்பை நம்ம எப்படி டச் பண்ணணும், எப்படி அந்த புள்ளிகளை இயக்கணும், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய மொத்தம் வர்ம புள்ளிகள் எத்தனை, அதில் படுவருமம் எத்தனை, தொடுவருமம் எத்தனை, அதை எப்படி தூண்டணும், எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைவாக இருக்கும். நீங்கள் இந்த பயிற்சியை முடிச்சுட்டு நேராக ஊரில் போய் முதல்ல இந்த வர்மத்தை வந்து தொழிலாக செய்கிற அளவுக்கு நீங்கள் மன ரீதியாக தயாராக இருங்க. இப்போ நமக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஏகப்பட்ட பேஷண்ட் இருக்காங்க. சரி. அவங்க எல்லாம் நேரடியாக இங்கே வருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல மாணவர், நல்ல வைத்தியராக தகுதி பெற்றதால அந்த பேஷண்ட்டுகளுக்கு உண்டான சென்டர் ஈரோட்டிலே அமைச்சிரும். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அங்கே ஈரோட்டில் வந்து நல்ல ஒரு லொக்கேஷனில் நல்ல இங்கே உள்ள மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலை உள்ள இடத்த முதல்ல பாருங்க. அந்த பில்டிங்கை நம்ம ஆசிரமத்தின் மூலமாகவே வாடகைக்கு எடுத்துரும். சரி. எடுத்து நம்ம பேஷண்ட்டை பூரா அங்கே வர வைக்கிறோம். அதுக்கு நீங்கள் சிகிச்சை கொடுங்க. அதுக்கு உங்களுக்கான அந்த சிகிச்சைக்கான கட்டணம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியா? நீங்க சொந்த செலவுல கிளினிக் அமைக்கணும், வைக்கணும், எடுக்கணும்னு குழம்பெல்லாம் வேண்டாம். நீங்க அங்க ஒரு நல்ல இடம் பாருங்க. அந்த பில்டிங்கை நம்ம ஆசிரமத்தின் மூலமாவே வாடகைக்கு எடுத்துரும்.
எடுத்து அங்கே ஒரு வர்ம வைத்தியசாலையை அங்கே ஸ்டார்ட் பண்ணிடும். அதில் நீங்களே முழு நேரமாக இருந்து சர்வீஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்கள் வளர்ச்சிக்கு உங்களோட பயணப்படும். இருக்குங்க. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நீங்கள் இந்த வர்மக்கலையை தொழில் முறையாக பண்ணுங்கள். நன்றிங்க. ஈசனுடைய அருளால் இந்த கலையானது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் அபரிமிதமான செல்வத்தையும் உங்களுக்கு இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பையும் உங்களுக்கு நிறைவாக கொடுக்க இதயபூர்வமாக வாழ்த்துக்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. சிவாய நம, சிவாய நம. நல்லபடியாக பார்த்துக்கோங்க.